Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா LIC Linear Integrated Circuit, that is a triple ஸ்டூடெண்ட்க்கு EE 3402 subject code. இது 21 ரெகுலேஷனுக்கான யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். மேபி இதை தாண்டி உங்களுக்கு உங்கள் காலேஜில் வேறு ஏதாவது டாப்பிக்கை இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மோனோலித்திக் ஐசி டெக்னாலஜி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 to 11 ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 11 ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து தியரி பார்ட் தான் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ், இந்த ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு சிலபஸில் எபிடாக்ஷியல் க்ரோத்து, மாஸ்கிங், ஹெச்சிங், டிஃப்யூஷன் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் இதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் டீப்பாக பார்த்துக்கோங்க. இதுவும் உங்களுக்கு தியரி பார்ட்டு தான். டயக்ராம் போட்டு அதிலிருந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த தியரி பார்ட்டை படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் 2 மார்க்ஸுக்கு 16 மார்க்கு இல்லை 13 மார்க்குக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேப்ரிகேஷன் ஆஃப் ஆக்டிவ் அண்ட் பேசிவ். ஸோ நீங்கள் வந்து இதில் கெப்பாசிட்டன்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டயோடு பார்த்துக்கோங்க. டயோடு பார்த்ததுக்கப்புறம் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் பார்த்துக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ரெசிஸ்டர் இருக்குது, அடுத்தது பிவி செல் இருக்குது. ஸோ டயோடு கெப்பாசிட்டன்ஸ் பார்க்குறப்ப ரெசிஸ்டருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்த்துக்கோங்க, கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டயக்ராமை போட்டு அதிலிருந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட். ஆக்சுவலாக செகண்ட் யூனிட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் என்ன, டிசி அண்ட் ஏசி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ டிசியும் படிச்சுக்கணும், ஏசியும் படிச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபயர். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபயரில் அவுட்புட் வோல்டேஜை எப்படி டெரைவ் பண்ணுறது, இல்லை கெயினை எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர். ஸோ இந்த இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர் நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர்லையும் நீங்கள் வந்து அவுட்புட் வோல்டேஜ் டெரிவேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை தாண்டி இதோட அப்ளிகேஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சம்மர், டிஃப்ரென்ஷியேட்டர், இன்டகிரேட்டர் இதோட டெரிவேஷன்ஸும் தெரியணும். நெக்ஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபயர்லேருந்து லாஸ்ட்டாக இன்டகிரேட்டர் வரைக்கும் கொடுத்துருக்கேன்ல, மேபி இதில் உங்களுக்கு வந்து டிசைன் ப்ராப்ளம் கூட கேட்கலாம். ஸோ டெரிவேஷன் நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டெரிவேஷனை எப்படி பண்ணணுங்கிறத கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு போங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் யூனிட். ஸோ தேர்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாஸ்ட் போர்ஷன் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத டைம் இருந்தால் கோத்ரூ பண்ணுங்கள். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபயர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபயரோட டெரிவேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் எல்லாமே டெரிவேஷன்ஸ் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். லாக், ஆன்டிலாக் ஆம்பிளிஃபயர், அடுத்து கம்பேரட்டர். ஸோ கம்பேரட்டரில் உங்களுக்கு நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும், அதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அதை கோத்ரூ பண்ணுங்கள். அதே மாதிரி வேவ்ஃபார்ம் ஜென்ரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் வேவ்ஃபார்ம் ஜென்ரேட்டர் இருக்குது, ஷார்ட் டூத் வேவ்ஃபார்ம் ஜென்ரேட்டர் இருக்குது. ஸோ அதையும் டயக்ராம், சர்க்கியூட் டயக்ராம், அதோட வேவ்ஃபார்ம், அது எப்படி ஆப்ரேஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பர், கிளாம்பர், பீக் டிடெக்டர், சாம்பிள் அண்ட் ஹோல்டு சர்க்கியூட். இது எல்லாமே உங்களுக்கு எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா 3 மார்க்ஸ் இல்லை 5 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி குட்டி குட்டியாக சப்டிவிஷன்ஸ் கொடுத்து கேட்பாங்க. அதே மாதிரி இதுலேருந்து 2 மார்க்ஸும் உங்களுக்கு நிறைய கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகே, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் அண்ட் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். ஸோ இதில் உங்களுக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் ரீட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ரெசிஸ்டர் டைப் கொடுத்துருக்காங்க, R2 2R டைப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே சக்ஸஸிவ் ஃப்ளாஷ் டைப் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வேறு ஏதாவது டைப் இருக்குது அப்படின்னா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாப்பிக்கும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அனலாக் டு டிஜிட்டல், டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் டாப்பிக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் யூனிட். ஸோ ஃபோர்த் யூனிட்டில் நான் வந்து உங்களுக்கு 3 டாபிக் தான் சொல்லியிருக்கேன். 555 டைமர். ஸோ 555 டைமரோட ஜென்ரல் பிளாக் டயக்ராம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதில் சப்டிவிஷன்ஸ் இருக்கும், ஸ்டெபிள், மோனோஸ்டெபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சப்டிவிஷன்ஸ் இருக்கும். அதோட ஒர்க்கிங், அதோட வேவ் ஃபார்ம், அதோட சர்க்கியூட் டயக்ராம் எல்லாமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் டிவிஷன் வந்து VCO, வோல்டேஜ் கண்ட்ரோல்டு ஆசிலேட்டர். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்.
நெக்ஸ்ட் வந்து PLL ஃபேஸ் லாக்டு லூப். இதோட பிளாக் டயக்ராம் வேவ் ஃபார்மும் ஒர்க்கிங் அதை நல்லா பார்த்துக்கோங்க. 4th யூனிட்டில் நீங்கள் இந்த 3 டாப்பிக்கை கான்சென்ட்ரேட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஏதோ ஒரு பிக் கொஷின் வந்துடும் கண்டிப்பாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5th யூனிட். ஸோ 5th யூனிட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு நிறைய டாபிக் இருக்குது. பட் ஆனால் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிக்ஸட் வோல்டேஜ் இருக்குது, வேரியபிள் வோல்டேஜ் இருக்குது. ஃபிக்ஸட் வோல்டேஜ் வந்து நீங்கள் 2 மார்க்ஸில் பார்த்துக்கோங்க. அதோட டயக்ராம் அதோட அவுட்புட் வோல்டேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி LM317 IC 723 இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரோட பிளாக் வேவ் ஃபார்ம் ஒர்க்கிங் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை தாண்டி அடுத்து SMPS பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து AD623 இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபையரோட ஒர்க்கிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதை தாண்டி உங்கள் ஃபேக்கல்ட்டி மெம்பர் என்ன சொல்லியிருக்காங்களோ அதையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் LICயில் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம படிப்போம், எல்லாமே படிப்போம். படிச்சுட்டு ஆனால் எக்ஸாமுக்கு போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அங்கே போயிட்டு வந்து சர்க்கியூட் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறோம். எந்த சர்க்கியூட் எங்கே வரும், எங்கேருந்து எங்கே கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். அதே மாதிரி வேவ் ஃபார்ம் வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த சர்க்கியூட் டயக்ராமுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கிளிப்பர் அப்படின்னா இதுக்கு சர்க்கியூட் டயக்ராம் எப்படி வரும், இதோட அவுட்புட் எப்படி வரும், லாக் ஆன்டிலாக் ஆம்பிளிஃபையர்னா இதோட சர்க்கியூட் இந்த மாதிரி, இதுக்கு வேவ்ஃபார்ம் இந்த மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இல்லாத ஸ்டேட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேட்டிருக்கிற கொஷினுக்கு கரெக்டாக பதில் கொடுக்க முடியும். அதே மாதிரி அங்கே போயிட்டு ரொம்ப நேரம் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு என்ன சர்க்கியூட் டயக்ராம் வரும், எப்படி வரும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா டைமும் போயிடும், தெரிஞ்ச விஷயத்தையும் உங்களால் எழுத முடியாமல் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் சர்க்கியூட் டயக்ராமு வேவ்ஃபார்ம் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எந்த சர்க்கியூட்டு எங்கே வரும், எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.